ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அறிநிலை யோகி என்ற பாடத்திட்டத்தின் கீழ் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பாடம் ஆயத்த யோக சாதனா. நம்ம ஆயத்தம் ஒரு பயணம் மேற்கொள்றோம் அப்படின்னா அந்த பயணத்துக்கு நமக்கு என்னென்ன வேணும், நம்ம எங்க போறோம், என்ன பண்ண போறோம் அப்படின்றதுக்கு ஆயத்தமா வரும். இப்போ ஒரு ஒரு அரசன் இருக்கிறாருன்னா, ஒரு போர் வருதுன்னா அந்த போருக்கு ஆயத்தமா வர. எதிரி நாட்டு படை யாரு, எவ்வளவு பலம், அவங்களுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன, இந்த போர்ல நம்ம எப்படி ஜெயிக்கிறது அப்படின்றதுக்கு மொத்தமா ஆயத்தமா வர. இந்த மாதிரி யோகாசனங்கள் செய்யறதுக்கு நம்ம ஏன் ஆயத்தமாகும்? இது என்ன ஒரு 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 குருதேவர் கிட்ட போனா ஒரு 4 ஆசனம் சொல்லி தர்றாரு, ஒரு மூச்சு பயிற்சி சொல்லி தர்றாரு, இதை நம்ம பழக போறோம். இதுக்கு என்ன ஆயத்தமாகணும் அப்படின்னா, இது எப்படி ஒரு ஒரு அரசன் ஒரு போர் பண்ணும்போது எதிரி நாட்டு படையோட போர் பண்ணி அதை ஜெயிக்க போறானோ, இந்த வாழ்க்கையும் ஒரு போர் தான். நம்ம யாரோட போராடிட்டு இருக்கோம்னா நம்ம விதியோட போராடிட்டு இருக்கோம். ஒரு நாளும் நம்ம இந்த விதியோட போராடிட்டு இருக்கிறோம். அந்த விதியோட போராடிட்டு இருக்கும்போது அந்த விதியை நம்மளால ஜெயிக்க முடியுதான்னா ஒரு காலம் ஜெயிக்க முடியாது. ஒரு காலம் முடியாது. பூர்வ ஜென்மத்துல நாம செய்த அந்த வினைப்பயன்படி நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குமோ அதுதான் நடந்தே தீரும். அது என்ன மாதிரியான உபகாரணங்களை கையாண்டு எப்படியாவது அதை நம்ம தடுத்து நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல நாம போய் பண்றோம். ஆனா இருந்த போதுதான் அதை நம்ம தடுத்து நிறுத்திக்க முடியுதுன்னா முடியறது இல்லை. காரணம் விதியினுடைய பலம். விதி வழி அல்லது வேறில்லை வாழ்வில் விதியை மதியாய் வெல்லலாம் என்றார். எல்லாமே நம்ம விதியை மதியால வென்றலாம். இதை விதில இருந்து எப்படியாவது தப்பிச்சிடலாம் எப்படி நினைச்சா கூட அந்த மதி கூட விதி வழிதான் வேலை செய்யும். அப்போ இந்த விதியினோட தான் நம்ம தினந்தோறும் போராடின்னு இருக்கிறோம். அப்பேற்பட்ட இந்த போராட்டத்துல இந்த விதியினுடைய செயல்பாடுகள், விதியினுடைய தாக்கத்துல இருந்து நம்மை நாம் காத்துக்கொள்ற ஒரு அற்புதமான ஒரு கலை இருக்குன்னா இந்த யோக கலை மட்டும்தான். அதனால அதுக்கு ஆயத்தம் ஆகணும். ஏன்னா இப்போ இந்த ஆன்மீக தேடுதல் அப்படின்னு ஒரு ஒரு சிந்தனை ஒரு மனிதனுக்கு வர்றதே ரொம்ப அபூர்வம். ரொம்ப ரொம்ப அபூர்வம். ஏன்னா விலங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று வந்த அந்த மனிதன் தன்னுடைய அந்த பரிணாம வளர்ச்சி நிமித்தமா மேலும் மேலும் ஆசைகளாலும் பற்றுகளாலும் மீண்டும் மீண்டும் இந்த பிறவி சங்கிலுக்குள்ள அவன் சுழண்டு இருக்கிறான். ஒரு ஒரு சித்தர் ஒருத்தர் ஒரு பாடல், அந்த பாடல் நினைவில் ஒரு காகம் ஒரு படகு மேல ஏறுது. படகு மேல ஏறிடுது. அந்த படகு கொஞ்ச நேரத்துல படகு கடல் நடுவுல போயிடுச்சு. இப்ப அந்த காகம் படகுல இருந்து பறந்து பறக்க ஆரம்பிக்குது. இப்ப அந்த படகும் போயிடுது. இப்ப சுத்தி அந்த காகம் பாக்குது. அது உட்காரத்துக்கும் இடம் இல்ல, எந்த திசைனும் தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம அவஸ்தைப்பட்டு இருக்கு. அந்த மாதிரிதான் நம்ம ஆத்மாவும் அவஸ்தைப்படுதுன்ற சித்தர். இந்த பிறவின்ற இந்த பந்தத்துக்குள்ள பற்றுதலுக்குள்ள நாம சிக்கிட்ட மீண்டும் பிறப்பு, மீண்டும் இறப்பு, மீண்டும் பிறப்பு இந்த சங்கிலி தொடர் போல சுத்திட்டு இருக்கிற இந்த பிறகு மீண்டும் அந்த பிறவாமை மோட்சம் என்ற அந்த அற்புதமான பாதையை காட்டுறது இந்த யோகம் தான். அதனால இதுக்கு நாம தயாராகணும். அவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான அந்த கல்வி, அந்த ஆன்மீகன்ற அந்த சிந்தனையே நமக்கு வர்றது ரொம்ப அபூர்வம்னு சொன்ன மாதிரி, அப்படியே அந்த சிந்தனை வந்தாலும் நாம நம்மளுடைய தேவைகள் நிமித்தமா நம்ம வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற இந்த சுகபோகங்கள்ல இதுக்குள்ளேயே நாம அந்த தேடுதலை தேடிட்டு இருக்கிறோம். நம்ம கடவுள்கிட்ட போய் வழிபடுறோம். வெளியில என்னென்னவோ நம்மளுடைய அஸ்ட்ராலஜி, நியூமராலஜி, பல விதையில நம்ம தேடி எப்படியாவது இந்த வாழ்க்கையை நம்ம சுகமா அமைச்சுக்கணும் இந்த தேடுதலுக்குள்ளேதான் இருக்கிறோமே தவிர நமக்குள்ள ஆத்மான ஒரு ஒரு சிந்தனை இருக்கிறதே நமக்கு வர்றதில்லை. அதுக்கான பாடத்திட்டமும் இன்னைக்கு இல்லை. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஒரு காலத்துல குருகுல கல்வியில இந்த ஆத்மான்ற ஒரு பாடத்திட்டத்தோடதான் பாடம் இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிற கல்வி திட்டம் இந்த ஆத்மா, நமக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கிறத நினைவூட்டாம இந்த பாடத்திட்டங்கள் இருக்குது. அப்போ நம்மளுடைய ஆன்மீகம், உண்மையான ஆன்மீகம்னா என்னன்னா உயிர், மனம், ஆன்மா இதை பற்றி மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு கல்விதான் உண்மையான ஆன்மீகம். அப்போ இந்த ஆன்மீக தேடுதல் வந்தாலும் கூட உண்மையான ஆன்மீகன்ற அந்த பாதையில போறது ரொம்ப அபூர்வம். அப்படி அந்த தேடுதல் வரும் பொழுது இங்க நாம இந்த உலகத்துல அனுபவிக்கிற சுகபோகங்கள்லாம் ஒரு நிலையில் இல்லாதது, இதை தாண்டி ஒரு அமைதி இருக்குதுன்னு அப்படி தேடும் பொழுது ஒரு குருவை தேட ஆரம்பிக்கும். அப்படி தேட ஆரம்பிக்கும் போது கூட ஒரு நல்ல குரு கிடைப்பாரான்னு சரியான இந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட நம்ம உடம்பு, உயிர், மனம், ஆன்மா இது 4த்துக்கும் உத்தரவாதம் எடுத்துன்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குற கல்வி ரொம்ப அபூர்வம். அந்த காலத்துல குருகுல கல்வியில இந்த பாடத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா 36 ஆண்டு காலம் இந்த முழுமையான இந்த யோகத்தை ஒருத்தவங்க முடிக்கணும்னா 36 ஆண்டு காலம் சேவையில இருந்து இந்த கல்வியை பெறணும் அப்படின்னு 6 ஆண்டு சோதனை தாங்கி 6 ஆண்டு போதனை வாங்கி 6 ஆண்டு சாதனை ஆற்றி
அதாவது 6 ஆண்டு சோதனை தாங்கி, 6 ஆண்டு போதனை, 6 ஆண்டு சாதனை, 36 ஆண்டு காலம். முதல்ல ஒரு குருதேவர் கிட்ட ஒருத்தர் போறாருன்னா முதல்ல 12 ஆண்டு காலம் சேவை செய்யணும். சோதனை காலம். அவங்களுடைய அடையாளம் எப்படி இருக்குன்னா, குருகுல கல்வியில ஒரு கொண்டையை எடுத்து பின்னாடி போட்டு முடிக்கு நடுவுல ஒரு கொண்டை, அவங்களுக்கு ஒரு அடையாளம். ஒரு குருதேவர் கிட்ட 100 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா, இதுல போதனை காலத்துல யார் இருக்கிறா, சோதனை காலத்துல யார் இருக்கிறா, சாதனை காலத்துல யார் இருக்கிறான்னு அடையாளம் காட்டுறதுக்கு இந்த பின்னாடி இருக்கிற முடிய கொண்டை போட்டு தலைக்கு முடிக்கு நடுவுல அப்படி வச்சிருவாங்க. சோ அப்படி இந்த கொண்டை போட்டு இருக்கிறவங்க எல்லாம் சோதனை காலத்துல இருக்கிறாங்க. 12 ஆண்டு காலம் சோதனை காலத்துல இருக்கிறாங்க. இந்த 12 ஆண்டு காலம் சோதனை காலத்தை ஒருத்தவங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த போதனைக்குள்ள போறதே ரொம்ப அபூர்வம். குருதேவர் அவ்வளவு சோதனைகளை வைக்கிறார். குரு சேவை செய்யணும், இதெல்லாம் சேர்ந்து அதுக்கப்புறம் 12 ஆண்டு காலம். ஏன்னா அப்பேற்பட்ட இருக்கு இவ்வளவு பெரிய சோதனை வச்சு இந்த கல்வியை கொடுக்குறாங்க அப்படின்னா, இது புனிதமானது, பவித்திரமானது, எதிர்விளைவுகள் இல்லாதது, பழமையானது, சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய அப்பேற்பட்ட அந்த அற்புதமான கல்வியை அவனுக்கு கொடுக்க போற, அதெல்லாம் அதுக்கான தகுதி அவனுக்கு இருக்கிறான். 12 ஆண்டு காலம் அவனை சோதனை செய்யறாங்க. அப்படி சோதனை முடிஞ்சு ஒருத்தன் தேர்ந்து வரானா அடுத்த 12 ஆண்டு காலம் போதனை. குருதேவர் அவனுக்கு போதனை ஆரம்பிக்கிறார். என்ன வகையான போதனை ஆரம்பிக்கிறார்னா, முதல்ல உடம்பு. இந்த உடம்போட தான் நம்ம வாழறோம். ஒரு மனிதனும் பிறந்தல இருந்து சாகிற வரைக்கும் இந்த உடம்போட தான் இருக்கணும். இந்த உடம்பு நமக்கு நலனா இருக்கணும். இந்த உடம்புல இருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் ஒழுங்கா இருக்கணும். இதுல இருக்கிற இயக்கம் ஒழுங்கா நடக்கணும். அதனால இந்த உடம்ப நல்லா வச்சு சில ஆசனங்கள் சொல்லித்தராரு. இந்த ஆசனங்கள்லாம் பழகிடுவாங்க. அதுக்கப்புறம் 6 வகையான மூச்சு பயிற்சி சொல்லித்தராரு. இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு அடுத்து பிராணாயாமம். பிராணாயாமத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் குரு அவன் பிராணாயாமம் கொடுக்கறது இல்ல. எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார் அப்படின்ற மாதிரி இந்த பிராணாயாமன்ற கலைக்கு ஒருத்தவங்களை கூட்டின்னு போறதுக்கு அவ்வளவு காலம் அவங்களுக்கு அந்த யோக பயிற்சியும் மூச்சு பயிற்சியும் கொடுத்துட்டு பழகுறாங்க. ஏன்னா இந்த பிராணாயாமம் அப்படின்னு எடுத்துக்கினாங்கன்னா தினந்தோறும் இத்தனை பிராணாயாமம் பண்ணணும்னு ஒரு கணக்கு. 12 வகையான பிராணாயாமம் மார்கழி மாசம் ஆரம்பிக்கிறது இந்த பூர்ண மாளிகை. இன்னைக்கு வாட்ஸ்அப்ல கூட போட்டேன் நான், பூர்ண மாளிகை அன்னைக்கு முடிஞ்சது. மேடம் கேட்டாங்க பூர்ண மாளிகைல என்னன்னு. அது பிராணாயாமம் மார்கழி மாசம் ஆரம்பிச்சு நம்ம முடிக்கிற அன்னைக்கு பூர்ண மாளிகை. ஒரு நாள் பிராணாயாமம் ஆசிரமத்துல உட்காந்து 1008 பிராணாயாமம் பண்றோம். அந்த 1008 பிராணாயாமம் பூரணம்னா நிறைவு, அதுக்கு மேல ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம். அன்னைக்கு அந்த பரிபூர்ணமா அந்த ஆக்சிஜனை, அந்த பிராண சக்தியை இவ்வளவு நாள் நம்ம செஞ்சு வந்த பிராணாயாமத்தை ஒரே நாள்லயே பண்றோம். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணுக்களையும் ஒரு செல்களையும் அந்த பிராண சக்தி போய் அது இயக்கின்ற இயக்கம் அவ்வாறு மனிதனுக்குள்ள இருக்கிற அந்த எல்லா வகையான கழிவுகளும், எல்லா வகையான அழுக்குகளும் நம்ம உடம்பால நம்ம பார்த்தோம் போன வகுப்புல 3 வகையான கழிவுகள், திடநிலை கழிவுகள், திறநிலை கழிவுகள், வாயு நிலை கழிவுகள். இது எல்லாம் தாண்டி நம்ம மனசுக்குள்ள எவ்வளவு கழிவுகள், பல பிறவைகளா நாம் சேர்த்து வந்த அழுக்குகள், எவ்வளவு அழுக்குகளோட எவ்வளவு கழிவுகளோட நம்ம மனசு இருக்குது. இந்த அழுக்குகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற அந்த பரம்பொருளை நம்ம பார்த்துடலான்றதுதான் நம்ம ஞானிகளோட. அதை எப்படி நம்ம பாக்குறது, அதை எப்படி நம்ம உணர்றதுன்னா அது ஒரு பயிற்சி முறைகளால் மட்டும்தான் முடியும். ஒரு காலமும் இந்த புலன்களை நெறி செய்யாம, நம்ம புலன்களை நெறி செய்யாம ஒரு காலமும் ஒரு மனிதன் ஆன்மீகத்திலேயோ எந்த வகையிலயோ உடம்பாலையும் சரி, உயிராலையும் சரி, மனதாலையும் சரி ஒரு முன்னேற்றத்தை பார்க்கவே முடியாது. அப்போ இவ்வளவு வகையான பயிற்சி முறைகளை செஞ்சு அந்த பிராண சக்தியை உள்ள எடுக்கும் பொழுது அந்த ஆக்சிஜன் பரிபூரணமா தூய்மை அடைந்து அவனுடைய எண்ணங்கள்ல போகும்போது எண்ணங்கள் தூய்மையாகும். எண்ணங்கள் தூய்மையாகும் போது செயல்கள் தூய்மையாகுது. செயல்கள் தூய்மையாகும் போது இவ்வளவு நாள நாம எங்கெங்கயோ தேடி நின்ற தெய்வம் நமக்குள்ளே இருக்கிறதா. இதுதான் நம்மளுடைய வேதங்கள்லாம் சொல்ற பாடம். இதுதான் தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அது நீயாக இருக்கிறாய், அயம் ஆத்மதே சர்வம் பிரம்மம். 4 வேதங்களும் சொல்றது இதுதான். அந்த பிரம்மம் என்ற அந்த ஆதிக்க சக்தி நமக்குள்ளே இருக்கு. நமக்குள்ளே இருக்கிறத சில பயிற்சி முறைகளாலதான் உணர முடியும். அதனால அப்பேற்பட்ட ஒரு பயிற்சியை உனக்கு கொடுக்க போற, அதனால நீ ஆயத்தமாகு. அப்போ குருதேவர்கிட்ட போய் இந்த யோக பயிற்சிகளை கொடுத்து, மூச்சு பயிற்சி கொடுத்து அந்த பிராணாயாமத்தை கொடுக்குறாரு. இந்த பிராணாயாமத்தை செய்ய ஆரம்பிச்சு அதை கத்துக்குன்னு அதுல ஒழுங்கா செய்யறவங்க, குருதேவர் நூல் எழுதிக்கிறாரு, அதை ஒழுங்கா செய்யறவங்க 199 பேர் செய்ய மாட்டாங்க எழுதியிருக்காரு. குருதேவர் எத்தனை பேருக்கு பிராணாயாமம் கொடுத்திருப்பாரு, குருதேவர் அவரோட காலத்துல எத்தனை பேருக்கு பிராணாயாமம் கொடுத்திருப்பாரு. அப்போ அவர் ஒரு நூல் எழுதுறாரு. இந்த பிராணாயாம கலைய 1,00,000 மேற்பட்டவர்கள் அவர்கிட்ட ஆசனம் கத்துன்னு இருக்கிறாங்க.
நூத்துக்கணக்கான மீண்டும் பிராணாயாமம் கத்துன்னு இருக்கிறாங்க. இந்த பிராணாயாம கலையை நான் கொடுத்தேன், அதை ஒழுங்கா பழகுறாங்கன்னா 99% பேர் இதை பழகலன்னு எழுதுறாரு. அப்ப அது எவ்வளவு ஜாக்கிரதையா நம்ம பழக வேண்டிய கலை. இன்னைக்கு காலையில எழுந்த அந்த சூரிய மதம் போது எழுந்து உட்கார்ந்து இந்த இத்தனை எண்ணிக்கையில நீ பிராணாயாமம் பண்ணா நீ பண்ணணும். அப்ப 99% பேர் இதை வாங்கினா கூட அந்த பிராணாயாமம் கிடைச்சா கூட அது ஃபெயில் ஆயிடும். அதனால அதுக்கு ஆயத்தமாவது எவ்வளவு பெரிய ஒரு கலையை உங்ககிட்ட கொடுக்க போற. அதனால அதுக்கு நீ ஆயத்தமாகணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் பின்னாடி இதெல்லாம் இருக்குதுன்றதுக்காக ஆயத்தமாகணும். அதுதான் ஆயத்த யோக சாதனம். இப்ப 99% பேர் இதை பழகல அப்படின்னா அப்ப அதுக்கு எவ்வளவு டிசிப்ளின் தேவைப்படுது. இத கலையா நம்ம ஒழுங்கா பழகணும்னா எவ்வளவு டிசிப்ளின் தேவைப்படுது. ஏதோ நம்ம ஏன்னா ஏதோ ஒரு ஆசனங்கள் நம்ம கத்துக்கணும். அது ஒரு நாள் நம்ம காலையில எழுந்து பழக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னும் போது இதுக்கு தடைகள் அதை எப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கணும் அப்பல இருந்து தடைகள் ஆகும். பதஞ்சலி 9 வகையான தடைகள் சொல்ற. நோய், மனத்தளர்ச்சி, சோம்பல், கவனக்குறைவு, கத்துக் கொடுத்த வித்தையை தவறாக புரிந்து கொள்றது, குருதேவர் மேலே சந்தேகம் வர்றது, அதெல்லாம் பயங்கரமான தடை. அந்த தடையெல்லாம் வந்துன்னா முடிஞ்சுது, பாடம் முடிஞ்சுன்னு போவோம் அப்படின்தான். அந்த மாதிரி 9 வகையான தடைகள் சொல்றாரு பதஞ்சலி. காலையில எழுந்து இந்த யோகாசனத்தை பண்ண போறோம்னா எழுந்திருக்கும் போதே லேட்டா எழுந்திருக்கிறது, காலைல ஆசனங்கள் பண்ற நேரத்தை தாண்டி எழுந்திருக்கு, அது முதல் தடை. ரெண்டாவது, எழுந்திருக்கும் போதே முதுகு எங்காவது பிடிச்சிக்கும், கை கால் பிடிச்சிக்கும். ஐயோ முதுகு பிடிச்சிருது, நீங்க எங்கடா நம்ம ஆசனம் பண்றது, நீங்க எங்க பண்றது, சாயங்காலம் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறது. இல்ல எழுந்த உடனே எதனா ஒரு வேலை, குடும்பத்துல எதனா ஒரு வேலை, இங்க போயிட்டு வா அங்க போயிட்டு வா, இல்லையா நீங்க ஆபீஸுக்கு சீக்கிரமா போகணும்ப்பா, சரி சாயங்காலம் பண்ணிக்கலாம் நமக்குள்ளே. அப்ப அந்த எழுந்த உடனே அந்த சிந்தனை நமக்கு அந்த திசையில இருந்து மாத்தும். காரணம் இந்த கலையோட வலிமை. நான் சொன்ன மாதிரி நம்ம எதோட போரிட போறோம், விதியோட போரிட போறோம். விதியோட போரிடும் போது அந்த விதி கச்சிதமாக தன் வேலையை முடியும். விதியோட ஜெயிச்சவங்க யாருமே இல்ல. அப்ப அந்த விதியை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பண்ணனா நமக்கு வேணும். குரு அனுகிரகம், குரு கிருப்பை, குருவோட ஆசீர்வாதம். இதான் குரு நமக்கு கை கொடுக்குறார். குருதேவரோட கிருபையும், குருதேவரோட பார்வையும், குருதேவரோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த விதியோட நீ போரிட முடியும். ஏன்னா விதி அவ்வளவு பெரியது. அதை போரிடனா உன் கையில ஒரு பிரம்மாஸ்திரம் வேணும். ஒரு பிரம்மாஸ்திரம் இல்லாம இந்த விதியோட நீ போரிட முடியாது. சாதாரணமா இல்ல, மத்த அஸ்திரங்கள் எல்லாம் அதை தூக்கி சாப்பிடும். அப்போ உனக்கு யோகான்ற ஒரு பிரம்மாஸ்திரத்தை உன் கையில கொடுக்குற, நீ போரிடு. அந்த விதியா அதுவான்னு பாத்துரும். குருதேவர் நமக்கு நம்பிக்கை கொடுத்து குருவோட கிருபை இருக்கும். அப்போ குரு ஆசீர்வாதத்தோட இந்த கலையை நம்ம பழகும் போது காலையில எழுந்த உடனே என்ன தடைகள் வந்தாலும் 6 மணிக்கு அதை செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ள உதயமாகும். காரணம் குரு கிருபை, குருவோட ஆசீர்வாதம், பூர்வ ஜென்ம புண்ணியம். பூர்வ ஜென்ம புண்ணியம், பூர்வ ஜென்மத்தினுடைய புண்ணியம் கை கொடுத்தால் ஒழியே இந்த கலையை பழக முடியும். இல்லைன்னா பல தடைகள் வரும், எல்லா ரூபத்திலையும் வரும். அப்போ இதுக்கெல்லாம் ஆயத்தமா இவ்வளவுத்தரம் இருக்குதுப்பா பின்னாடி, அதுக்கெல்லாம் ஆயத்தமாக. அதுதான் ஆயத்த யோக சாதனா. இத கலையா உங்ககிட்ட கொடுக்குறேன். நாளைக்கு நீ இதை பழகும் போது எவ்வளவு தடைகள் வேணாலும் வரலாம். நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு வரலாம், இல்ல நண்பர் ஒரு நேரத்துல கால் பண்ணலாம். பூர்வ ஜென்ம புண்ணியம் நமக்கு அந்த கை கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, காலையில எது நம்ம பழக போறோம் அப்படின்னா உள்ள இருக்கிற பரமாத்மா ஜீவாத்மா கிட்ட கேட்குமா. குருதேவர் சொல்வார், என்ன பண்ண போறான் பரமாத்மா கேட்குமா, யோகாசனம் பண்ண போறான். அவன் எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறான், போன பிறவில எவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறான், அவனை போய் யோகா செய்ய விடலாமா, இந்த இரு நான் ஒரு வேலையை பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு மனிதனுக்குள்ளேயும் அந்த பரமாத்மா இருக்கு. அவனோட ஃப்ரெண்டை விட்டு கால் பண்ணி, அவன் கால் பண்ணும் போது என்னடா பண்ண போற, யோகா பண்ண போறேன், ஏய் ஒரு வேலை இருக்கிற வாடா, கூப்பிட்டு தடை பண்ணுவான். இதுக்கு தடைகள் அதிகம், எல்லா வகையில இருந்து தடைகள் வரும். அதனால குரு பிடிச்சுக்கோ, குருதேவர திருவடிய, நம்ம குருதேவரோட அனுகிரகத்தை பிடிச்சிக்கின்னு இத பழக ஆரம்பி. அவர் ஒருத்தர் தான் காப்பாரு. அப்போ இவ்வளவு தடைகளை தாண்டி அதை நம்ம பழகணும். சரி, அப்படியே நாம இந்த அனுஷ்டானங்களை பழக ஆரம்பிக்கும். இதை தினந்தோறும் கைவசப்படுத்தணும். பழகிறதுன்னு ஒண்ணு இருக்குது, கைவசப்படுத்துன்னு ஒரு, அது நேரம் கிடைக்கும் போது பண்றது. காலையில எழுந்து நீ பண்றோம், நாளைக்கு நேரம் இல்லப்பா, நாளைக்கு வேற ஒரு வேலை இருக்குப்பா, அது பண்ணணும் அப்படின்னு போறது. இதுக்கு முதல் ப்ரியாரிட்டி. ஏன்னா பல பிறவிகளா ஜீவனின் எல்லையற்ற பயணத்தில் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை என்பது ஒரு சிறு அங்கம். அப்பேற்பட்ட பயணத்தை மேற்கொண்டு வந்த ஆத்மா அந்த சங்கிலி தொடர்போடு இருக்கிற அந்த பிறப்பு இறப்புக்குள்ள சிக்கி கொண்டிருக்கிற ஆத்மா மீண்டும் பிறவாமை என்ற அந்த பாதையை பிடிக்க போற ஒரு அற்புதமான ஒரு கலை.
நம்மளுடைய கடமைகள், நம்ம குடும்பத்தோட வாழறோம், மனைவி, மக்கள், பிள்ளைகள், இது எல்லாம் அவசியம்தான். கண்டிப்பா அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டுதான் இந்த கலையை பழகணும். ஆனா அந்த கடமைகள் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறமும் கூட சில காரணங்களால நம்ம அலட்சியப்படுத்தாம இந்த கலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பழகணும். காரணம், இது உடம்பு, உயிர், மனம். உலகத்துல எந்த ஒரு கல்வியாலையும், எந்த கலையாலையும் நம்ம உடம்புக்கோ, உயிருக்கோ, மனசுக்கோ உத்தரவாதம் கொடுக்க முடியாது. அப்பேற்பட்ட கலையை அதனால இதை இடைவிடாம பழகு. பதஞ்சலி சொல்ல மாதிரி எவ்வளவு தடைகள் வேணாலும் வரலாம். அதனால தினந்தோறும் என்ன ஆனாலும் சரி அந்த நேரத்துல நம்ம பழகுறது. சில நேரங்கள்ல நமக்கு தலைவலியோ, உடம்பு வலியோ, ஜுரம் இப்படி எல்லாம் வரும்போது அது தவிர்க்க முடியாததுதான். அது தவிர்க்க முடியாது. ஆனா மற்ற நேரங்கள்ல மத்த காரியத்துக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இதை நம்ம அலட்சியப்படுத்தணும்னா ஒரு பிறவியிலும் நமக்கு சில விஷயங்கள் கிடைக்கப்படுது. ஏதோ நாம் பூர்வ செஞ்ச புண்ணியத்தால அது நம்ம கைவசம் வருது, நம்ம பக்கத்திலே இருக்குது. ஆனா பக்கத்திலே இருந்து நாம் ஒரு தடவை விட்டுட்டோம்னா இன்னும் எத்தனை பிறவி எடுத்தாலும் நம்ம கையில வரவே வராது. முழு முயற்சியுடன் பயிற்சியை தொடங்கும் யோகியோ பல பிறவிகள் ஏற்பட்ட மனப்பதிவுகளின் வலிமையால் இப்பிறவியில் பாவங்கள் நீக்கப்பட்டு அந்த மோட்சத்தை அடைறாங்க. முழு முயற்சியுடன் பயிற்சியை தொடங்கும் யோகியோ பல பிறவிகள் ஏற்பட்ட மனப்பதிவின் வலிமையால். ஒரே பிறவியில முடிஞ்சு போயிருது இல்ல. இப்ப நான் ஆசனம் ஆரம்பிச்சேன் இந்த பிறவில அப்படின்னா இப்பயே மூச்சு பயிற்சி பிராணாயம் எல்லாம் பண்ணி இப்பயே முக்தி அடைஞ்சிருது இல்ல, முடியவே முடியாது. ஏன்னா அவ்வளவு கர்ம பந்தங்கள் நமக்குள்ள இருக்குது. விலங்கில் இருந்தானே வந்தா மனிதன். விலங்கிற்கான ஒட்டுமொத்த கர்ம பந்தங்கள் பதிவுகளும் இருக்குது. அந்த பதிவுகளோட நம்ம வாழும்போது ஒரே பிறவில நம்ம மேன்மை அடைய முடியாது. பிறவிகள் தோறும் இந்த கலையை பழகணும். பிறவிகள் தோறும் மேன்மை பெற்று கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் அந்த முக்தி என்ற அந்த இலக்கை நம்ம அடைய முடியும். ஒரு பாலைவனத்துல இருக்கிறவன் தண்ணி எப்படி தேடுவானோ அந்த மாதிரி குருவை தேடணும் அப்படின்றார் குருதேவர். ஒரு பாலைவனத்துல இருக்கிறோம், தாகத்துல இருக்கிறோம், எப்படி தண்ணியை தேடுவோம் அந்த அளவுக்கு குருவை தேடி நீ சீக்கிரம் உனக்கு காலம் இல்ல, நேரம் இல்ல. மரணம் எந்த நொடி வேணாலும் வரலாம், எந்த நொடி வேணாலும் வரலாம். பிறந்துட்டோம், நம்ம எப்ப சாக போறோம்னு நமக்கு தெரியுது இல்ல. ஆனா சாகிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் தேட வேண்டியது எதுன்னா குருவை தேடி இந்த கலையை பழக இந்த கலையை பழக ஆரம்பிச்சுட்டு அதை கைவசப்படுத்தணும். ரெண்டாவது, எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை இக்கலையை யாவர் கற்றார், இறுதி வரை இக்கலையை யாவர் கற்றார், பத்தியமாய் பத்திருந்து பாழாமல் பாதியிலே கைவிட்டு போனார் கோடி, இத்திரையில் குரு வைத்த சோதனைகளை இணக்கமுடன் சகிக்காமல் போனார் கோடி, மெத்தனமாய் இக்கலையை ஆண்டே மேலும் மேவிதனில் கெட்டொழித்தார் கோடான கோடி. கோடி பேர் இந்த ஆன்மீகம்னா என்னன்னு தெரிஞ்சு ஒரு குருகிட்ட கத்துன்னு போறாங்க, யோகத்தை கத்துன்னு போறாங்கன்னா அதுல யாராவது ஒருத்தவங்களாவது வருவாங்களான்னு சந்தேகம்ன்றாங்க. எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை இக்கலையை எவர்தான் கற்றார். கடைசி வரைக்கும் ஏன்னா அது அவ்வளவு படிகள் இருக்கு. யமம், நியமம், ஆசனம், பிராணாயமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இதுல பிரதானமா ஆசனம், பிராணாயமம், தியானம், சமாதி 4 படிகள் நம்ம எடுத்து ஒன்னே யோகாசனம் கத்துன்னு வந்து எப்பா எனக்கு உடம்பு நல்லா இருக்குது, சில அடிப்படை யோக பயிற்சிகளோட நான் கத்துக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதை தாண்டி அடுத்த சிந்தனை, சரி இது பண்ணா நம்ம உடம்பு நல்லா இருக்குது, இவ்வளவு நாளா நம்ம மனசுக்குள்ள இருந்த அந்த நெகட்டிவ் தாட்ஸ், கெட்ட எண்ணங்கள், எதை எடுத்தாலும் பயம். ஐயோ ஒரு காரியத்தை பண்ண போறோம்னா உடனே பயம், இது உடம்புக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ அப்படின்னு டாக்டர் கிட்ட உடனே செக்அப் போறது, இதனால இது நடக்குமோ அது நடக்குமோன்னு. இது எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நாடி சுத்தி செய்யும் போது நம்ம மனசு இவ்வளவு தெளிவா இருக்குது. எந்த எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம மனசுல இவ்வளவு கான்பிடென்ட், இவ்வளவு தன்னம்பிக்கை எங்க வந்தது? இது என்ன இந்த ஆக்சிஜன் அவ்வளவு பெரிய வேலையை செய்தா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் அடுத்த நிலையை கத்துக்கணும். ஏங்க நீங்க எனக்கு ஒரு 5-6 ஆசனம் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு நாடி சுத்தி பண்ண, உடம்பு நல்லா இருக்கு, மனசு நல்லா இருக்கு, இதுல மேல நான் கத்துக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு? அதுக்கப்புறம் 6 வகையான மூச்சு பயிற்சி இருக்கு. நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, சோக சுத்தி, பந்த சுத்தி, 6 வகையான மூச்சு பயிற்சி நம்ம பழகிறோம். ஒரு மூச்சு பயிற்சியும் 3 மாசம் 4 மாசம் எடுத்து பழகிறோம். அப்போ நம்ம உடம்பளவுலயும் மனதளவுலயும் என்ன மாற்றத்தை நம்ம அடையிறோன்றதை நம்ம சிந்திக்கணும். ஏதோ ஆசனம் பண்ணோம், வாழ்க்கை ஏதோ போயிட்டு இருக்குதுன்னு இல்ல. ஆசனங்கள் போன வகுப்பா ஐயா சொன்ன மாதிரி ஆசனங்களுக்கு முன்பு, ஆசனங்களுக்கு பின்பு நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு நீங்க கொஞ்சம் சோதிச்சு பாத்தீங்கன்னா அந்த வியப்பை கண்டு வியப்பு. அவ்வளோ பவித்திரமானது. அர்ஜுனா, ஆத்ம தத்துவத்தை பற்றி அறிவு உனக்கு சொன்னேன், இனி யோகத்தை பற்றி சொல்கிறேன் கேள். யோக அறிவை பெறுவையானால் கர்ம பந்தங்களில் இருந்து விடும். இதன் முயற்சி வீழ்ப்பவதில்லை, சிறிதே பழகினாலும் பெரும் பயத்திலிருந்து உன்னை காப்பாற்றும் அர்ஜுனா. எவ்வளவு பெரிய வாக்குறுதி மகரிஷி
கொடுக்கிறார். யாரால கொடுக்க முடியும்? சிறிதே பழகினாலும் பெரும் பயத்தை இருந்து உன்னை காப்பாற்றும். இந்த பயம் மனுஷனுக்கு போயிடுச்சுன்னா எந்த காரியத்தை செஞ்சாலும் ஒரு பயம், அந்த பயமே இல்லாம போய் கடைசியா மரணத்தை கொண்டு கூட அவனுக்கு பயம் எல்லாம் போயிடுச்சுன்னா இந்த வாழ்க்கையில என்ன வேணும்? அவ்வளவு பெரிய ஒரு தைரியத்தை உனக்கு கொடுக்க போகுது. அதனால எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை கலையை யாவர் கற்றார். 6 வகையான மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு அப்புறம் பிராணாயம். இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி முடிச்சுட்டு பிராணாயாமம் போறதுக்கே ஒரு 2 வருஷம் ஆயிடும். அதுக்கு நடுவுலயே அதை செய்யாம போறவங்க எத்தனையோ பேர். அப்புறம் ஒருவேளை அதெல்லாம் தாண்டி நம்ம பிராணாயம் வரைக்கும் எடுத்துனாங்க அப்படின்னா, இப்போ குருதேவர் இருக்கிற காலத்துல என்னுடைய நண்பர்கள், எனக்கு இருந்த அந்த நேரத்துல இருந்த ஆர்வம், நான் அதை செய்ய பாருக்கும் போது இத நண்பர்களுக்கும் இதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த ஆசனங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரு 4 பேருக்கு நான் சொன்னேன். குருதேவர் இன்னும் எத்தனை காலம் இருப்பாருன்னு தெரியல, எவ்வளவு காலம் நம்ம கூட இருப்பாருன்னு தெரியல. அவர்கிட்ட நேர்முகமாக நீங்க தீட்சை பெற்று இந்த பிராணாயமத்தை எடுக்கணும்னு சொல்லல. என்னால அந்த நேரத்துல முடிஞ்சது ஒரு 4 நண்பர்களுக்கு போய் பிராணாயம் வாங்கி ஸ்ரீ குருவே நம்ம குருதேவர்கிட்ட கொடுக்கும் போது அந்த பிராணாயம தீட்சையை குருதேவர்கிட்ட நேர்முகமா வாங்கி பழகினாங்க. ஆனா எவ்வளவு நாள் பழகணும்? 3 வருஷம் பழகினாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. அதுதான் எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை கலையை அவர் கற்றார். அத சாகர அந்த தருவாய் வரைக்கும் இந்த பிராணாயமத்தை இந்த யோக கல்யாணம் தினந்தோறும் பழகி முடியறோம்னா அதுதான் குருதேவர் சொன்னார். 99% யாரும் செய்யறது. 1 வருஷம் பிராணாயமம் செஞ்சனா ஒரு பிறவி அறுக்குது. நாம் செய்த கர்ம பந்தங்கள் இவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்துன்னு வரும். அந்த கர்ம பந்தங்கள் எப்படி ஒரு பேப்பர்ல எழுதின டேட்டாவை ரப்பரால எரேஸ் பண்ணிடுறோமோ, 1 வருஷம் பிராணாயமம் நம்ம மூளையில இருக்கிற அந்த கர்ம பந்தங்கள் கலையுது. அந்த அளவுக்கு பிராண சக்தியை நாம் எடுத்துக்கிறோம். மூளையில இருக்கிற டேட்டா எல்லாம் எரேஸ் ஆகும். அப்ப நாம இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம பிறவியோட நோக்கம் என்னன்னா, ஏற்கனவே இருந்த கர்ம பந்தங்களை அமைதியா அனுபவிக்கும். எந்த தீங்குக்கும் ஆளாகாம, அந்த கர்ம பந்தங்கள் நிமித்தமா எந்த தவறையும் செஞ்சிடாம, மீண்டும் ஒரு தவறை செஞ்சிடாம அந்த கர்ம பந்தங்களை அனுபவிக்கிறதும், புதுசா எதுவும் கர்ம வினைகள் சேர்த்துக்காம இருக்கிறதும், இதுதான் இங்க எடுத்த மனித பிறவி ஒருத்தோட நோக்கம். இதை தாண்டி நம்ம இங்க எது செஞ்சாலும் சின்ன ஒரு செயல்கள் கூட நமக்குள்ள வினைகளா பதிவாகும். நான் மனிதனுடைய பிடரவி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறேன். திருக்குறான்ல சொல்றாங்க, நான் மனிதனுடைய பிடரி நரம்பை விட மிக நெருக்கமாக இருக்கிறேன். 2 எழுத்துகள் இருந்து கொண்டு இடமும் வளமாக ஒவ்வொன்றையும் பதிவு செய்து கொண்டிருக்கின்றன. இறைவனுக்கு தெரியாமல் உங்களால் ஒரு எண்ணம் கூட சிந்திக்க முடியாது. திருக்குறான் எங்க பதிவாகுது? திருக்குறான்ல இதை சொன்னாங்களே தவிர இது எங்க பதிவாகுதுன்னா நம்ம மூளையில ஜீவாத்மாவில பதிவாகும். எந்த செயல்கள் செஞ்சாலும் எந்த காரியம் செஞ்சாலும் நமக்குள்ள பதிவாகும். புண்ணியம் என்பது பொற்சங்கிலி, பாவம் என்பது இரும்பு சங்கிலி. கைதுதான். அப்போ இந்த சங்கிலி தொடர்போல இருக்கிற இந்த பிறப்புல இந்த கர்ம வினைகளை போயிட்டு மீண்டும் பிறவாமை என்ற நோக்கத்துக்கு போனோம். பிறவிக்கு பிறவி மேன்மை பெறணும். அப்போ நம்ம கர்ம வினைகளை எரேஸ் பண்றது எது? நாம் செய்த அந்த கர்ம வினைகளை நாம அனுபவிக்காம எரேஸ் பண்றதுக்கு ஒரு கலையை கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு பெரிய அபூர்வம். அப்போ அதை பண்றது பிராணாயம். அப்போ இதுதான் விதியோட போராடுறது. அப்போ கர்ம வினைகள் என்றது என்னது? நாம பூர்வம் செஞ்ச கர்ம பதிவுகள். இந்த பதிவுகள் தான் விதியா நமக்குள்ள செயல்படுது. அது கூட போராட்டம் பண்றது. இந்த யோகான்ற அந்த பிரம்மாஸ்திரம் பிராணாயாமம் மூலியமா இந்த போராட்டத்தை பண்ணுது. இந்த போராட்டத்துல விதியோட தாக்கம் அதிகமா இருக்கும் பொழுது எந்த நேரத்துல வேணாலும் அவனுக்கு தடைப்பட்டு போகும். குருதேவர் எழுதல ஒரு இடத்துல, இந்த சமாதின்ற அந்த நிலையை அவன் அடையும் போது கூட பூர்வம் ஜென்மத்தோட அந்த பதிவுகள் இருந்ததுன்னா அங்க கூட அவனை தட்டிடுவான் அப்படின்றார். எங்க சமாதி நிலையில மூச்சு பயிற்சி பிராணாயம் எல்லாம் பண்ணி தியானத்துல இந்த நிலையெல்லாம் அடைஞ்சு சமாதியில பீஜ சமாதி, நிர்பீஜ சமாதி இந்த நிலையெல்லாம் அடைஞ்சு அங்க இருக்கும் போது கூட பதிவுகள் போச்சுன்னா அங்க அடிபட்டு போயிடுறாரு. அவ்வளோ ஜாக்கிரதையா பார்த்து வாழ வேண்டிய வாழ்க்கை. அப்ப இது எல்லாமே நாம செய்கின்றது எல்லாமே இந்த விதிப்படிதான் நடக்குது அப்படின்னும் போது எத்தனையோ கோடி மைந்தர் வந்தார் போனார், இறுதி வரை இக்கலையை அவர் கற்றார். பத்தியமாய் பத்திருந்து பாரிடாமல் பாதியிலே கைவிட்டு போனார் கோடி. பாதியிலே கைவிட்டு போனார் கோடி. செய்ய முடியலப்பா, நேரம் இல்லப்பா. ஒரு கத்துக்கினேன், குருதேவர்கிட்ட கத்துக்கினேன். வயசு 30 தானே ஆகுது, ஒரு 60 வயசுக்கு மேல செஞ்சுக்கலாம், பாத்துக்கலாம்ப்பா, பின்னாடி பாத்துக்கலாம், குடும்பத்துல எவ்வளவு வேலைகள் இருக்குது,
பசங்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டி இருக்குது. கடமைகள் மனிதனுக்கு என்னைக்கு போச்சு? 30 வயசுல போச்சா, 60 வயசுல போச்சா? சாவர அந்த தருவாய் வரைக்கும் நம்ம கடமைகள் நம்மள பின்னாடி நோக்கினே தான் இருக்கும். ஆனா காலம்ன்றது ரொம்ப கம்மி. இன்னைக்கோ கையில எடுத்துக்கோ. இன்றைய நாள் உன்னுடைய நாள். இன்றைய தினம், இன்றைய நிமிடம் உன் கையில இருக்குது. களைய விடாது, பழகிக்கோ. ஏன்னா மரணத்துக்கு அப்புறம் இது எதுவுமே உன் கூட வரப்போகுது. எதுவுமே வரப்போறது இல்ல. நீ செய்த நல்வினைகள், தீவினைகள் மட்டுமே வரும். இந்த நல்வினைகள் நிமித்தமா நீ செய்கின்ற அந்த யோக கலை உன் கூடவே வரும். வந்து பிறவிகள் தோறும் உன்னை காக்கும். அதுக்கு குரு அனுகிரகம் கை நிற்கும், கூட நிற்கும். நம்ம இதை பழக விடாத. பாதியிலே கைவிட்டு போனார் கோடி. இத்திரையில் குரு வைத்த சோதனைகளில் இணக்கமுடன் சகிக்காமல் போனார் கோடி. இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்த கொடுக்குறோம், சாதாரணமா எப்படி கொடுத்துருவாங்க? சின்ன சின்ன சோதனைகளை கூட தாங்க முடியாம அந்த கால குருகுல கல்வியில குருதேவர் சொல்றாரு, அந்த அலட்சிய மாணவர்களை வந்து கண்டுக்காம விடுறது, இந்த மாதிரி சின்ன சோதனைகளை வைப்பாங்க, பெரிய சோதனைகளை வைப்பாங்க. அவங்களோட பதிவுகள் போல நமக்கு தெரியாது, நமக்குள்ள அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனா ஒரு குருவா இருக்கிறவங்களுக்கு அது தெரியும். அவங்க என்ன பதிவுகளோட இங்க வந்துருக்காங்க, என்ன பாவத்தை செஞ்சு வந்துருக்காங்க. அதனால சில நேரங்களுக்கு அவங்க சில சோதனைகள் வைப்பது உண்டு. அந்த சோதனைகள்ல என்னப்பா நான் போனேன், அவரு ஒரு 10 நாளா அவர் பின்னாடி சுத்தி நிற்கிறேன், ஒரு யோகாசனம் கூட சொல்லி கொடுக்க மாட்டாருப்பா, நான் என்னப்பா பண்றது அப்படின்ட்டு போனாங்கன்னா புடிச்சு போச்சு. அப்போ அந்த சோதனைகள் எல்லாம் தாங்கி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். சாமி இருக்கிற காலத்துல சாமி சில பேருக்கு பின்னாடி அவங்க எல்லாம் பிராணாயமம் தியானம் எல்லாம் பண்ணி வளர்ந்து வந்தவங்க அவங்க அனுபவத்தை சொல்லும் போது அவங்க கத்துக்கணும்னு அவ்வளவு ஆர்வமா சாமி கிட்ட போகும்போது, பாத்துக்கலாம்ப்பா அடுத்த கிளாஸ் பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருவாரு. அவ்வளவு ஆர்வமா போய் அதை கத்துக்கணும்னு போனவங்களை சொல்லிட்ட போது, ஆனா அவங்க மீண்டும் வந்தவங்க தான் கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று அந்த பிராணாயம் வரைக்கும் வளர்ந்து வந்தாங்க. அப்போ இத்திரையில் குரு வைத்த சோதனைகளை இணக்கமுடன் சகிக்காமல் போனார் கோடி. மெத்தனமாய் இக்கலையை ஆண்டே மேலும் மேவிதனில் கெட்டொழித்தார் கோடான கோடி. மெத்தனமாய் சாதாரணமா அலட்சியப்படுத்திட்டு, நாளைக்கு காலைல ஒரு கல்யாணம் இருக்குப்பா, அது போய் ஆகணும், அது விடக்கூடாது, நம்ம கரெக்டா அதுக்கு போலாம், தப்பு இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி அதை செஞ்சுட்டு போகணுன்ற வைராக்கியம் நமக்கு வரணும். ஏன்னா ஒரு மனுஷன் இந்த அனுஷ்டானங்களை பண்ணாம வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும், இந்த அனுஷ்டானங்களை பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போறதுக்கும் 1000 தெய்வங்கள் அவங்க கூட வர மாதிரி. 1000 தெய்வங்களை உங்க கூட வச்சுக்கணும்னு ஆசைப்படுவீங்களா? சாதாரண நிர்கதியா போகணும்னு ஆசைப்படுவீங்க? அவ்வளவு தெய்வங்களும் அவ்வளவு சக்திகளும். காரணம், இந்த கலையை பழகும் போது நமக்குள்ள இருக்கிற அந்த காந்த சக்தி, பயோ மேக்னட்டிசம், காந்த ஆற்றல் நமக்குள்ள ஒரு நல்ல இயக்கத்தை உருவாக்கும். அந்த காந்த ஆற்றலுக்குள்ள எந்த ஒரு தீய வினைகளும் நமக்குள்ள வர முடியாது. இந்த பூமியே ஒரு காந்த கோலம் தான். இந்த பத்மாசனமோ யோகாசனமோ நம்ம பண்ணும்போது நம்ம கிட்ட இந்த வர வைப்ரேஷன் ஒரு நல்ல நிலையை உருவாக்குது. அப்ப காலையிலே இதை நான் பண்ணிட்டு போகும்போது பாதுகாப்பா ஓட்டலாம். இது பாதுகாப்பானது அர்ஜுனா, ரகசியமானது. சிறிதே பழகினாலும் வெறும் பயத்துல உன்னை காக்கக்கூடியது. அப்பேற்பட்ட கலைய காலையில பழகிட்டு போனோம் தானே. அப்போ வெறும் சாதாரணமான மனுஷனா போவாம இந்த கலையை நாம பழகிட்டு ஒரு நம்பிக்கையோட நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த ரத்த ஓட்டம், நாம் செய்கின்ற அந்த மூச்சு பயிற்சியில நம்ம மூளைக்கு போகும்போது கிடைக்கின்ற அந்த நம்பிக்கை, என்ன காரியம் வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், என்ன சோதனைகள் வந்தாலும் பார்த்துக்கலாம். இதுதான் மனிதனுக்கு தேவையான மனநிலை. தெய்வமே எனக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காத, அது இல்ல, என்ன வேணாலும் நீ கொடு, அதை தாங்கக்கூடிய மனோ பலமும் மனோ சக்தி எனக்கு கொடு. தெய்வத்தால கொடுக்க முடியுமா? எந்த தெய்வத்தால நமக்கு மனோபலத்தையும் மனோ சக்தியும் கொடுக்க முடியாது. இந்த யோகத்தால கொடுக்க முடியும். நிச்சயமா அந்த மனோபலத்தையும் மனோ சக்தியும் நமக்கு கொடுக்க முடியும். எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் நம்ம கையாடலாம். ஏன்னா அந்த பிரச்சனை யாரோ வெளியில இருந்து நம்ம கொடுக்கறது இல்ல, நாம் செய்த வினை பயனை தான் நம்ம இங்க அனுபவிக்கிறோம். அதான் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஐயோ, இதெல்லாம் எங்க அப்பா அம்மா பண்ணது, எங்க அப்பா அம்மா பண்ண பாவத்தை நான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கிறேன். அவங்க மட்டும் என்ன இந்த ஸ்கூல்ல சேர்த்து படிக்க வைக்கலன்னா, எங்க அண்ணனை மட்டும் அங்க படிக்க வச்சாங்க, என்ன இப்படி விட்டுட்டாங்க. எல்லாம் இவன் வந்த நேரம் என்ன இப்படி ஆயிடுச்சு. இதெல்லாம் அஞ்ஞானம். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய பதிவுகள் என்னவோ அதான் யாருக்கும் பொறுப்பாக முடியாது. தாயோ தந்தையோ சகோதரர்களோ நண்பர்களோ யாரும் பொறுப்பாக முடியாது. தன்னாலே உயர்த்தி கொள்க. தன்னை தான் இழிவடைய செய்யக்கூடாது. ஏனென்றால் தானே தனக்கு நண்பன், தானே தனக்கு பகை. நாம பூர்வ ஜென்மத்துல என்னமா நம்மள வடிவமைச்சுக்கு வந்தோமோ அதை அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கும் பொழுது இதை அனுபவிக்கிறதுக்கு நல்ல பலமும் நல்ல உடல் ஆரோக்கியமும் நல்ல மனோ சக்தியும் வேணும். அக்செப்ட் பண்ணிக்கணும்.
சரி, எது நடந்தாலும் இது என்னோட பூர்வ ஜென்ம புண்ணிய இதுவால நடக்குது. அதை நான் தான் அனுபவிக்கணும். இதை யார் மேலேயும் நான் பழிய தூக்கி போடுறதும் இல்ல இவங்களாலதான் இது நடந்துன்னு சொல்றதெல்லாம் அஞ்ஞானம். நமக்கு வர வினை பயன்களை நாம் அனுபவிக்கணும். அதை அனுபவிக்கும் போது நல்ல மனோபலமும் மனோசக்தியும் வரணும்னா யோகத்துக்கு. அப்போ மெத்தனமாய் இக்கலையை ஆண்டே மேலும் மேலிதிரில் கெட்டொழிந்தார் கோடான கோடி. இந்த அற்புதங்கள்லாம் இதுக்குள்ள இருக்குதுன்னே தெரியாம ஏதோ நம்ம ஒரு பிசிக்கல் எக்ஸசைஸ் பண்றோம்னு நினைச்சுட்டு போனவங்க எத்தனையோ பேர். இது உங்களுக்குள்ள பண்ற மாற்றத்தை என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியணும். அதனால ஆயத்தமாகும். அதுதான் ஆயத்த யோக சாதனா. பின்னாடி இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதனால உங்களை நீங்களே இந்த போர் அப்படின்னும் போது நம்ம விதியோட செய்கின்ற போர். மகாபாரதத்துல பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடந்தது. அப்போ கிருஷ்ணனுடைய சகாயத்தை கேட்கறதுக்கு கௌரவர்களான ஒருத்தரான துரியோதன கர்ணனுக்கிட்டையும் சகுனிக்கிட்டையும் சொல்றான், கர்ணா இந்த மாதிரி போர் முடிவாயிடுச்சு. நான் போய் எதிரி நாட்டு சின்ன சின்ன சிற்றரசர்கள் எல்லாம் தூதர்கள் அனுப்பி நான் என்னுடைய பலத்தை சேர்த்து நிறுகிறேன். எனக்கு ஒரு சிந்தனை வருது, நான் கண்ணன் கிட்ட போய் அவனுடைய உதவியை கேட்க போறேன், கிருஷ்ணன் கிட்ட போய் அவனுடைய போர் படைய அப்படின்னு. ஏன்னா ஒரு அரசனாக இருக்கிறவன் ஒரு போர் நடக்க போகுதுன்னா நம்மளுடைய பலத்தை எப்படி அதிகப்படுத்திக்கணும், எதிரி நாட்டு படைக்கு யாரெல்லாம் அவனுக்கு சகாயமா இருக்கிறாங்க அவனை தன்னோட சேர்த்துக்கிறது, இதெல்லாம் அரசனுடைய அந்த திறமை. கர்ணனும் சகுனியும் சொன்னாங்க, சரிப்பா நீ போய் கண்ணன் கிட்ட பேசி அவனோட உதவியை வாங்கிக்கோ, எப்படியும் அவனுக்கு அர்ஜுனன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அவங்க கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனன் என்ன பண்றான், கிருஷ்ணனை பார்க்கறதுக்கு அவனுடைய சகாயத்தை வாங்குறதுக்காக போறான். இந்த கேள்வி கேட்ட இதை கேள்விப்பட்ட தர்மம் உடனே அர்ஜுனன் நினைச்சு, அர்ஜுனா நீயும் போயிட்டு வா, போயிட்டு கிருஷ்ணனோட உதவி கேட்டுக்குவான். இவங்க 2 பேரும் வர்றதுக்கு கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. கிருஷ்ணன் என்ன பண்றாரு, வாயிற்காவலர் கூட்டு இந்த மாதிரி அர்ஜுனனும் துரியோதனனும் வந்தாங்கன்னா என்னுடைய அனுமதி இல்லாம 2 பேரையும் உள்ள அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இவர் அரிதுயில போய் படுத்துட்டாரு. அரிதுயில்னா இது யோக நித்திரை. நம்மளுடைய சுவாசம் சூரியகலை பக்கம் ஓடும் பொழுது இடது பக்கமா படுத்து தியானம். அந்த அரிதுயில இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு யோக நித்திரையில இருக்கும் பொழுது தூங்குற மாதிரிதான் இருக்கும், வெளியில என்ன நடக்குது எல்லாமே தெரியும். அந்த மாதிரி ஒரு அரிதுயில கிருஷ்ணன் படுத்துட்டாரு. முதல்ல துரியோதனம் போனான், போயிட்டு வாயிற்காவல் கிட்ட இந்த மாதிரி நான் துரியோதனம் வந்திருக்கிறேன், கிருஷ்ணனை பார்க்கணும்னா. வாயிற்காவல சொன்னாரு, நீங்க உள்ள போலாம். எப்பா எதுக்கும் ஒரு தடவை கிருஷ்ணன் கிட்ட போய் கேட்டுக்குவாப்பா, இல்ல நீங்க வந்தா பரமாத்மா எந்த ஒரு கேள்வி இல்லாம உங்களை உள்ள அனுப்ப சொல்லிட்டாரு அப்படின்னு. உடனே துரியோதனை போகும்போது யோசனையா போறான் மனசுல, இவன் நம்ம வர்றது நம்மளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கலாம் பத்தியா, இவன் சாதாரண ஆள் இல்லை, இவன்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனை யோசனையா போறான். அப்புறம் அர்ஜுனன் வரான். அர்ஜுனன் கேட்டுட்டு உள்ள போறான். முதல்ல துரியோதனன் போயிடுறான். போய் பாக்குறான், கிருஷ்ணன் எங்கன்னு கேட்கும் போது அரிதுயில படுத்துன்னு இருக்கிறாரு. கிருஷ்ணனோட தலைமாட்டுல ஒரு ஆசனம் இருக்குது, அவரோட கால்ல ஒரு ஆசனம் இருக்கு. ஆசனம்னா நம்ம உட்கார்ற சேர். இவன் போனா சரி என்னடா இவன் தூங்கிட்டு இருக்கிறானேன்னு சொல்லிட்டு இவனை எப்படி எழுப்புறதுன்னு தெரியாம போய் தலைமாட்டுல இருந்த ஆசனத்துல துரியோதனை உட்காண்டான். அப்புறம் அர்ஜுனன் உள்ள வரான், துரியோதனன் பாக்குறான், 2 பேரும் பாத்துக்கிறாங்க. பார்த்த உடனே அர்ஜுனா நமஸ்கரிக்கிறான், வணக்கம் சொல்றான். அண்ணன் தான், எல்லா சுத்தியும் வாங்கின்னு நம்மள காட்டுக்கு அம்சம் தான், ஆனா அண்ணன்ற அந்த மரியாதை வணக்கம் சொல்றான். இதுதான் மகாபாரதம் நமக்கு புகட்டுகின்ற தர்மம். எங்கெங்கெல்லாம் மகரிஷி வியாசர் நமக்கு அந்த தர்மங்களையும் ஒழுக்கங்களையும் சொல்ல முடியுமோ அங்க எடுத்துட்டே போவார். அது குருதேவர் எழுதுகிற அழகு ஞான பாரதத்துல, அது ஒரு அற்புதம். அண்ணனை நமஸ்காரம் பண்ணிட்டு நிக்கிறான். இவன் கால் மாட்டுல இந்த ஆசனம் பக்கத்துல கம்முன்னு நிக்கிறான். கிருஷ்ணன் இங்க என்ன நடக்குதுன்னு எல்லாம் அரிதுயில இருந்து பார்த்துன்னு அப்படியே கம்முன்னு தூங்கிட்டு இருக்கிறார். கொஞ்ச நேரம் கழிச்சு எழுந்திருக்கிறான். எழுந்து பாக்குறான், கால் மாட்டுல இருந்திருக்கிற அர்ஜுனன் தான் முதல்ல தெரியுறான். அடடே அர்ஜுனா, எப்பப்பா வந்த, வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்கிறாங்களா, அண்ணா நல்லா இருக்கிறாங்களா, பெண்கள் எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா, எப்பா இவ்வளவு பெரிய ஆசனம் உன் பக்கத்துல இருந்து உட்காம ஏப்பா நின்றுக்கிற அப்படின்னு கேட்கறான். உடனே அர்ஜுனன் சொல்றான், வாசுதேவா எனக்கு முன்னாடி அண்ணன் துரியோதனன் வந்துட்டாரு, உங்க தலைமாட்டுல இருக்கிற ஆசனத்துல அவர் உட்கார்ந்து இருக்கிறார், அண்ணன் முன்னாடி உட்கார்றதுக்கு மரியாதை இல்லையா, அதான் நின்று. கிருஷ்ணா அப்பதான் இவனுக்கு முறை இப்பதான் பாக்குற மாதிரி தெரியாத மாதிரி திரும்பி பார்த்து, அடாடே துரியோதனா நீ எப்பப்பா வந்த, நான் உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். என்ன காரியமா வந்த,
வீட்டுல எல்லாம் எல்லாம் நல்லா இருக்காங்களா விசாரிக்கிறதுக்குள்ளே உடனே துரியோதனை பேச ஆரம்பிச்சிட்டான். வாசுதேவா முதல்ல வந்தது நான் தான். அவனுக்கு அவன் பிரச்சனை. முதல்ல வந்தது நான் தான். எனக்கு அப்புறம் தான் அர்ஜுனன் வந்தான். நான் தலைமாட்டில வந்து உட்காந்துட்டேன். இப்ப எனக்கும் பாண்டவர்களுக்கும் போர் நடக்க போகுது. அதுல எனக்கு வந்து உன்னோட உதவி வேணும். உடனே கிருஷ்ணன், பரவாயில்ல நீ வந்த காரியத்தை வேகமா சொல்லிட்ட. முதல்ல வந்தவனா நீ இருக்கிற. ஆனா நான் முதல்ல பார்த்தவனா அர்ஜுனன் இருக்கிறான். நான் எழுதும்போது அர்ஜுனன் தான் முதல்ல பார்த்தேன். சரி, அதனால அவன் என்ன காரியத்தோட வந்துக்கிறான்னு அர்ஜுனன் கிட்டயும் கேட்கிறேன். கேட்டுட்டு உங்ககிட்ட வரப்பா அப்படின்னு போது, அர்ஜுனா நீ சொல்லு எதுக்காக வந்த? 2 பேரும் ஒரே நாள்லயே வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? அர்ஜுனன் சொல்றான், இந்த மாதிரி எங்களுக்கும் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் போர் வரக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழல் வந்துருக்கு. கஷ்டமான ஒரு சூழல் வந்துருக்கு. இந்த நேரத்துல உங்களோட உதவி கேட்க வந்திருக்கிற கிருஷ்ணா. உடனே கிருஷ்ணா சொன்னான், ஓ 2 பேரும் ஒரே காரியத்தோட தான் வந்திருக்கிறீங்க. துரியோதனா, அர்ஜுனன் வந்து முதல்ல நான் தான் பார்த்தேன். அது இல்லாம உன்னோட வயசுல அவன் தான் சின்னவன். அதனால முதல் ஆப்ஷன் அவனுக்கு தான். நான் அர்ஜுனனுக்கு தான் கொடுக்க போறேன்னதும் துரியோதனை உள்ள புழுகினான். இவன் எப்படியும் அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க அப்படின்னு. இவனுக்கு என்னன்னா, கிருஷ்ணன் கிட்ட இருக்கிற அந்த படைகள் எல்லாம் வாங்கிக்கணும்னு துரியோதனோட எண்ணம். இப்போ கிருஷ்ணன் 2 ஆப்ஷன் கொடுக்குறாரு. சரிப்பா, நீங்க 2 பேர் வந்திருக்கீங்க, 2 பேருக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னுடைய சகாயத்தை கேட்டு வந்திருக்கிறீங்க, என்னுடைய போர் படைய என்ன கேட்டு வந்திருக்கீங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். முதல் ஆப்ஷன், என்கிட்ட ஒரு அக்ரோனியம் சைனியம் இருக்கு, அதை நான் கொடுத்துட்றேன். 2வது ஆப்ஷன், நான் வரேன், ஆனா எந்த ஆயுதமும் எடுக்க மாட்டேன். தேவைப்பட்டா எதனாவது நான் உதவி செய்வேன். மத்தபடி எந்த ஆயுதம் எடுக்க மாட்டேன், வெறும் ஆளா நான் வரேன். இந்த ஒரு அக்ரோனிய சைனியம்ன்றது 2,18,700 போர்ப்படைகள். 2,18,700 போர்ப்படைகள். அதுல குதிரைப்படை இருக்குது, தேர்ப்படை வந்து 21,700, குதிரைப்படை இருக்குது. குதிரைப்படை 65,860. அப்புறம் யானைப்படை இருக்குது, அது 21,800. இதை தாண்டி கால்நடை படைகள், வீரர்களோட படை 1,09,000. இது எல்லாத்தையும் சேர்த்து 2,17,800. ஒரு அக்ரோனிய சைன்யம். மகாபாரதத்துல 18 அக்ரோனிய சைன்யம் போர் நடந்தது. இதுல கௌரவர் பக்கம் 11 அக்ரோனிய சைன்யம், பாண்டவர் பக்கம் 7 அக்ரோனிய சைன்யம். அப்ப என்னுடைய ஒரு அக்ரோனிய சைன்யம் கொடுக்குறப்பா, எல்லாம் ட்ரெயின்டு வெல் குவாலிஃபைட் போர் வீரர்கள். இதை நான் கொடுக்குறேன், இது யாராவது எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா நான் தனியாளா வருவேன், யாருக்கையும் நான் வந்து எந்த ஆயுதம் எடுக்க மாட்டேன்ப்பா, உங்க 2 பேருக்கு எது வேணும்னு கேட்பேன். துரியோதன மனசுக்குள்ள நினைச்சுனே இருந்தான், உங்ககிட்ட சொல்லிதான் அவன் போர் படையை நம்ம எடுத்துன்னு இருக்கலாமே, அர்ஜுனன் என்ன கேட்க போறான்னு தெரியலையா. அர்ஜுனன் சாஷ்டாங்கமா காலில் விழுந்தான். கிருஷ்ணா, நீ போதும், நீ மட்டும் வா, நீ எனக்கு போதும். துரியோதனனுக்கு ஒரே சந்தோஷம். பரவாயில்ல, இவனை கேட்கலாம், இவனை தனியால வச்சு நாம என்ன பண்ண போறோம். அதனால உடனே கிருஷ்ணன் கேக்குறான், துரியோதனா நீ என்னப்பா சொல்ற? நான் என்ன சொல்ல இருக்கிறது, அர்ஜுனன் தான் உங்களை கேட்டுட்டாரு. அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு அக்ரோனி சைனி தானே எனக்கு கொடுத்துருக்க, நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா வாங்கிட்டு போனான். போன அப்புறம் கிருஷ்ணன் கேட்டான் அர்ஜுன் கிட்ட, ஏன்பா போர் செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா 2 பேரும்? பரமாத்மா, அதை நீங்க தான் முடிவு பண்ணணும், உங்களுக்கு தெரியாத ஏதாவது இருக்குதா? இல்ல, கிருஷ்ணன்றது கடவுள் கதாபாத்திரம் தானே, கடவுளே அல்ல. எல்லாம் நம்ம சிந்திக்கணும். மகரிஷி ஒரு உயர்ந்த விஷயத்த, உயர்ந்த ஒரு தத்துவத்தை இந்த உலகத்துக்கு சொல்ல வர, சாதாரண மனுஷனா சொல்ல வராம கடவுளுக்கே ஒரு உருவத்தை கொடுக்குறாரு, கடவுளுக்கே ஒரு பேர் கொடுக்குறாரு, அவன்தான் கிருஷ்ணன். ஆனா இன்னைக்கு நாம அந்த கதாபாத்திரத்தை எடுத்துக்கோமே தவிர, அந்த கதாபாத்திரங்கள் மூலியமா சொன்ன சாரத்தை சக்தியை மட்டும்தான் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போ கிருஷ்ணன்றதுக்கு ஒரு கதாபாத்திரம். எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உன்னை சில ஸ்தலங்களில் இருப்பதாக குறுக்கி அந்த ஸ்தலங்களுக்கு பெருமை சேர்த்து விட்டு, எல்லாம் அறிந்த உன்னை சில சோஸ்திரங்களால் வர்ணித்த அற்பத்தனத்தை செய்து விட்டேன். கேவலம் உனக்கும் மனுஷனை போன்ற ரூபத்தை படைத்து விட்டேன். பரம்பொருளே என்னை மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக, மன்னிப்பாயாக. இந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை படைச்சிட்டு மகரிஷி வியாசர் மன்னிப்பு கேட்கிறார். அப்பேற்பட்ட பரம்பொருளை சின்ன ஒரு கதாபாத்திரத்துல கொண்டு வந்துட்டேன். மகரிஷி மன்னிப்பு கேட்க போயிட்டாரு. ஆனா நாம ஒன்னும் அந்த கதாபாத்திரத்தை முடிச்சு கேக்குறான், எப்பா என்னுடைய ஒரு அக்ரோனிய சைனியம் வச்சிருந்தேன்னா உனக்கு போர்ப்படையில எதுவாகும், அதை விட்டு என்ன கேட்டு இருக்கிறியா? 1000 அக்ரோனிய சைனியம் இருக்கட்டும், உனக்கு ஈடாக முடியுமா? கிருஷ்ணா, என் கூட இருக்க நீ இருந்தா போதும் எனக்கு. நீ போர் செய்ய வேணாம், ஒண்ணும் செய்ய வேணாம், எனக்கு தேர்வு. இதுல ஒரு விஷயத்த நம்ம நல்லா சிந்திக்கணும். மனிதன் எப்ப அதர்ம பாதையில, தீய பாதையில போறானோ, கடவுள் அவன் முன்னாடியே இருந்தாலும் அவனுக்கு தெரியறது. மனிதர்களாக நாமும் துரியோதனமா தானே இருந்தோம். மண்ணு, பெண்ணு, பொண்ணு, செல்வம், இது பின்னாடியே சுத்திரமே தவிர
நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை மறந்துட்டோமே. அப்போ துரியோதன இந்த போர் படைகள் இதுதான் முக்கியம் சொல்லிட்டு அவன் எடுத்துன்னு போனான். இந்த மாதிரியா மனிதர்களான நாமளும் இந்த கர்மபந்தங்களால சூழப்பட்டு நமக்குள்ள இருக்கிற தெய்வத்தை மறந்துட்டோம். அர்ஜுன் அங்க சரண்டர் ஆயிட்டான். அவன் சரண்டர் ஆனதால என்ன ஆச்சு? இன்னைக்கு கடவுளோட அந்த தர்மத்தின் பாதையில அர்ஜுனன் போகும்போது கடவுளோட அனுகிரகம் அவனுக்கு கிடைக்குது. அந்த கடவுளே அவன் கூட நிக்கிறார். கடவுளே அவனுக்கு தேர்வற்றார். ஒரு மனிதனும் நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்துக்கிட்ட சரண்டர் ஆகும் போது வாழ்க்கைன்ற தேர் அந்த பரமாத்மாவே நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்துக்கிட்ட நம்ம சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைன்ற தேர் அதுக்கு எப்படி ஓட்டணும் தெரியும். எங்க மெதுவா போகணும், எங்க வேகமா போகணும், எங்க பொறுமையா இருக்கணும், எல்லாத்தையும் அந்த பரமாத்மாவே பார்த்துக்கிட்டு. அப்போ ஒரு மனிதனும் சிந்திக்க வேண்டியது என்னன்னா, நமக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நாம உணரணும். அதை உணர்ந்த போது அந்த தெய்வத்தோட சகாயம் நமக்கு கிடைக்குது. அந்த தெய்வமே நமக்கு அனுகிரகம் பண்ணுது. அந்த தெய்வமே அர்ஜுனுக்கு அங்க யோகத்தை போதிக்குது. அர்ஜுனா, எல்லா விஷயங்களையும் சொல்லி அந்த கடவுள் கிட்ட சரணானப்ப அந்த போர்க்களத்துல எடுத்துன்னு போய் அர்ஜுனனுக்கு அந்த யோகத்தை கொடுக்குறான். சரி, நான் கடவுளா இருக்கலாம்பா, நான் கடவுள் தான், கடவுளோட அவதாரம் தான், பரம்பொருளின் அம்சம் தான். ஆனா இந்த யோகத்தை என்னால போதிக்க முடியும். இது ஒரு குரு கிட்ட தானே பொத்து. குரு கிட்ட போய் தான் கத்துக்கணும். அவர்கிட்ட உண்மையா இருந்து இந்த கலையை கத்துக்கோ. குரு சாட்சாத் பரபிரம்மம். மகரிஷியாக என்ன பாருங்க, கடவுளுக்கு மேல ஒரு பதவியை கொடுத்து குருக்கு வைக்கிறார். இதை நான் உனக்கு அறிமுகம் தான் பண்றேன் இந்த போர்க்களத்துல. இதை நீ கத்துக்கணும்னா ஒரு குரு கிட்ட. அப்போ இந்த வாழ்க்கை என்ற அந்த போர்ல நம்ம போராடி ஜெயிக்கணும்னா நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம சகாமாய், நமக்குள்ளே இருக்கிற கடவுளை நம்ம உணரணும். அதை உணரனா ஒரே வழி யோகம் தான். அப்பேற்பட்ட யோகத்தை உனக்கு கொடுக்குற, அதனால ஆயத்த யோக சாதனா. இந்த கடவுளோட அனுகிரகம் நமக்கு கிடைச்சிச்சுன்னா இதுவே நமக்கு தேவை. புறப்பொருட்களில் மனம் பற்றாதவன் ஆத்மாவில் இன்ப வேதிக்கிறான். பிரம்ம சமாதியில் மனதை உடைய மனிதன் அழியாத சுகத்தை பெறுகிறான். அழியாத சுகம். இந்த அழியாத சுகத்துக்கு எது காரணமா இருக்குன்னா ஞானம் தான் காரணமா இருக்கு. அந்த ஞானம் ஒரு மனிதனுக்கு எப்படி கிடைக்கும்னா யோகத்தால கிடைக்கும். ஞானத்துக்கு ஒப்பானதும் தூய்மை தரும் பாங்குடையதும் உலகத்தில் எதுவும் இல்லை. அந்த ஞானத்தை கடைபிடித்த யோக சித்தன் தனக்கு தானே தான் அறிகிறான். அப்பேற்பட்ட அந்த ஞானம் உனக்கு வரணும். யோகம்தான். அந்த யோகத்தை பழகி இந்த ஞானத்தை அடைந்தவர்கள் இந்த சிருஷ்டியில் தோன்றுவதில்லை, பிரளயத்தில் துன்புறுவதில்லை அப்படிங்கிறார் மகரிஷி. நீங்க துன்பமே இல்லாத போயிடுது. பிறவியில் இருந்து என்னடா துன்பம், நமக்கு பிறவியே இல்லாம அந்த மோட்சத்தை நம்ம அடைப்போது துன்பம் நீங்கி போச்சு. மோட்சத்துல மட்டும் இல்ல, இந்த கலையை ஒருத்தவங்க கையில எடுத்துட்டாங்கன்னா அன்னைக்கே அவங்க துன்பம் போயிடுச்சு. நம்மளுடைய துன்பம் போயிடுது. துன்பம் இல்லாத ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்குன்னா இப்பேற்பட்ட ஒரு கலைய பழமையானது, ரகசியமானது, நம்ம மகரிஷிகளும் நம்ம ஞானிகளும் நம்ம சித்தர்களும் அங்கங்க சொல்றது யோகம் தான். கலைய ஏற்பட்ட அற்புதமான நமக்கு இந்த பாடத்திட்டத்தை குருதேவர் ஆயத்த யோக சாதனாவை இன்னைக்கு ஆரம்பிச்சு வச்சிருக்கிறாரு. அந்த இதுல இன்னொரு சாப்டர், இதுக்கப்புறம் உடம்பு, உயிர், மனம், குருபக்திக்கு ஒரு வகுப்பு, அதுக்கப்புறம் யோக தகவல். அதனோட நம்ம முடிச்சுக்கலாம். இந்த வகுப்புல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். சந்தேகங்கள், கேள்விகள் எது இருந்தாலும் நீங்க கேட்கலாம். இன்னும் ஒரு 6-7 நிமிஷம் இருக்கு, நீங்க இதை பயன்படுத்திக்கலாம். பேசிக்கலி மூச்சு பயிற்சி தான் அதுல ஆயத்த யோக சாதனால 6 வகையான மூச்சு பயிற்சிகள் சொல்லியிருப்பாரு சார். 6 வகையான மூச்சு பயிற்சி: நாடி சுத்தி, ஜீவ சுத்தி, பிராண சுத்தி, சோக சுத்தி, பந்த சுத்தி. இந்த 6 வகையான மூச்சு பயிற்சி எப்படி செய்யணும் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. பிராணாயாமத்தை பத்தி எங்கேயுமே நமக்கு பாடம் இல்லை. அது குருதேவர் எந்த நூல்லையும் எழுதல. 6 வகையான மூச்சு பயிற்சி, நாடி சுத்தி, யோகாசனம் எழுதுறத தவிர பிராணாயாமன்றது நம்ம நேர்முகமா நம்ம யார்கிட்ட கத்துக்கிறோமோ, உங்களுக்கு யார் சொல்லி தராங்களோ அவங்க கிட்ட நேர்முகமா எடுக்கிற ஒரு பயிற்சின்றதால அதை இங்கே எழுத மாட்டார். இந்த புக்ல ஆயத்த யோகா சாதனால 6 வகையான மூச்சு பயிற்சி. மூச்சு பயிற்சி யோகாசனம் பண்றதுக்கு முன்னாடி பண்ணணும், 2 நேரமா பண்ணணும். இப்போ ஆசனங்கள் செஞ்சுட்டு அப்புறம் தான் மூச்சு பயிற்சி. ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம், அது கைவசம் ஆனதும் மன ஒடுக்கம். பேச நெறி இதில் ஏதும் இல்லை, பிள்ளை வயதிலும் கற்கலாம் ஜாலம் இல்லை. ஆசனம் கற்ற பின் மூச்சடக்கம். முதல்ல சொல்லி கொடுத்த ஆசனத்தை நம்ம பண்றோம், அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி.
அதுக்கப்புறம் தான் மன ஒடுக்கம். மூச்சு பயிற்சி முடிச்சிட்ட அப்புறம் தான் தியானம். அது இந்த இந்த படிகளை நம்ம அப்படியே ஆசனங்கள் பண்ணிட்டு தான் மூச்சு பயிற்சி பண்ணணும். சில நேரங்கள்ல நம்ம காலையில ஆசனம் பண்ணிடுவோம், சாயங்கால நேரத்துல நம்மளால ஆசனங்கள் பண்ண முடியாத. மூச்சு பயிற்சி பண்ணணும்னா எப்ப வேணாலும் பண்ணலாம். காலையில ஆசனம் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மதியம் பண்ணலாம் மூச்சு பயிற்சி, சாயங்காலம் பண்ணலாம், எப்ப வேணாலும் பண்ணலாம். நம்ம நேரம் கிடைக்கும் போது இந்த மூச்சு பயிற்சிகளை பண்ணலாம். ஆனா காலையில ஆசனங்களை முடிச்சிடணும். ஆசனங்களை முடிக்காம ஆசனங்களை செய்யாம நம்ம வெறும் மூச்சு பயிற்சி செய்யக்கூடாது. ஏன்னா நம்ம உடம்பு நரம்பு இயக்கம், தசை இயக்கம், எலும்பு இயக்கம், எல்லா வகையான இயக்கங்களும் ஒழுங்கா வந்து இந்த ஆசனங்கள்ல தான். இது பண்ணிட்ட அப்புறம் அந்த நரம்பு இயக்கங்களும் நம்மளுடைய ரத்த குழாய், நம்மளோட ரத்தம் எல்லாம் ரொம்ப சீரா போயிட்டு அப்புறம் இந்த மூச்சு பயிற்சி செய்யும் போது நமக்கு அந்த ஆக்சிஜன் போதுமான, அந்த பிராண சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் போதுமான அளவு நல்லா கிடைக்கும். அதான் இதை ஒரு வரிசைப்படுத்தி ஒழுங்கு முறையோட கொடுக்கப்பட்ட ஒரு பாடம். இது ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஞ்ஞானம். அதனால நம்ம ஆசனம் பண்ணிட்டு தான் மூச்சு பயிற்சி பண்ணணும். இந்த மூச்சு பயிற்சி எவ்வளவு நேரம் பண்ணலாம்? ஒரு 10 நிமிஷம் நம்ம இப்ப பண்றோம், அதிகபட்சமா எவ்வளவு நேரம் பண்ணலாம்? முடிகிற அளவுக்கு பண்ணலாம். முடிகிற அளவு பண்ணலாம். அதிகபட்சம் 1/2 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம், 1/2 மணி நேரம் பண்ணலாம். நம்ம இடைவெளி கூட பண்ணலாம். நாடி சுத்தியை பொறுத்த வரைக்கும் நேரம் கணக்கு இல்லை. எவ்வளவு நாளா நம்மளால ஆழ்ந்து ஒரு பக்கமா நம்ம மூச்சு இழுக்கும் போது நம்மளுடைய நுரையீரலோட கெப்பாசிட்டி தான். நம்ம ஒரு 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 மூச்சு பயிற்சியா சில பேர் அப்படி டக்குன்னு இழுத்துட்டு விடுறவங்கன்னுவாங்க. ஒரே மூச்சு பயிற்சியை நல்லா ஆழ்ந்து நம்ம இழுக்கும்போது, பொறுமையா இழுக்கும்போது நம்மளோட நுரையீரல் இருக்கிற அந்த சின்ன சின்ன அல்வேலை திராட்சை குத்துக்கள் போல இருக்கிற அந்த நுரையீரல் பகுதியெல்லாம், அங்க இருக்கிற அழுக்குகள்லாம் போய் அங்க இருக்கிற பகுதிகளை முழுசா நம்ம பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும் பொழுது மூச்சு பயிற்சி நம்ம 10 நிமிஷம் பண்ணாலும் பத்தலையேன்னு தோணும். முழுசா அந்த நுரையீரல் வேலை செய்யும் போது இன்னும் கொஞ்ச நேரம் பண்ணலாம்னு தோணும். அப்போ மூச்சு பயிற்சி எவ்வளவு நேரம் வேணாலும் பண்ணலாம். 10 நிமிஷத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்கும் பண்ணலாம். கண்டினியூஸா பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கேப். இந்த பூர்ண மாளிகை பிராணாயாமம் பண்ணீங்கன்னு ஒரு நாள் எத்தனை மணிக்கு? அது சின்ன ஒரு எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? 8 மணிக்கு நம்மளுடைய கேள்விப்பட்டேன், அன்னைக்கு கஞ்சி மட்டும் தான் குடிப்பீங்கன்ற மாதிரி. அதை பற்றி அது வந்து காலையில சூரியன் உதயமாகும் போது ஆரம்பிச்சு மறையும் போது முடியறதா அதனுடைய இது. பட் இந்த காலகட்டத்துல அது இதுவாகும் போது ஆசிரமத்துல 7 மணிக்கு அதை ஆரம்பிக்கிறோம். 7 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் அப்போ 2-3 மணிக்கு அதை முடிச்சுட்டு அப்புறம் லஞ்ச் இது பண்ணிடுவோம். 1008 பிராணாயாமம் பண்றோம். நீங்க அதுதான் கணக்கு. கஞ்சி, கிழங்கு இந்த மாதிரியான உணவு வகைகள்லாம் உடம்பு சூடாகாம இருக்கிறதுக்கு அந்த உணவு வகைகள் அதை முடிச்சுட்டா இன்னைக்கு நம்ம பண்ணும்போது ஒரு நாளைக்கு 1008 பிராணாயாமம் நம்ம அது பண்ணும்போது நம்மளுடைய உடம்போட இயக்கம் ரொம்ப அற்புதமா இருக்கும். நம்ம ஏன்னா அதுக்கு முன்னாடி பண்ண பிராணாயாமம் எல்லாம் நம்ம பழகிட்டு வந்தாதான் அது அது முடியும் போது நம்மளுடைய உடம்பு இயக்கம் எல்லாம் வந்து இருக்கும். நம்ம உடம்புல இருக்கிற ஒரு அணுக்களுக்கும் போதுமான அந்த பிராண சக்தி கிடைக்கும் போது அதனுடைய இயக்கம் வந்து ரொம்ப அபாரமா இருக்கும். அது பூர்ண மாளிகை என்பது ஒரு அற்புதமான ஒரு கல்விதான் இந்த பிராணாயாமம். அதுல அந்த பூர்ண மாளிகை என்பது ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அதெல்லாம் இப்ப நீங்க பிராணாயாமம் வரைக்கும் அந்த மூச்சு பயிற்சி எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. பண்ணும்போது அதை செய்ய ஆரம்பிக்கும் போது அதனுடைய அனுபவங்களை நீங்க உணரலாம். நாமளே நம்மளுடைய சுயமா உணரக்கூடிய ஒரு அனுபவம். தாய் தன் மலானோட ஆடிய சுகத்தை சொல்லென்றால் சொல்லுமான்றார். இந்த மாதிரி சில அனுபவங்கள்லாம் நாமளே நம்ம உடல் ரீதியா மன ரீதியா உணர முடியும். ஐயா, அதான் பிராணாயாமத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தோம். ஆனா அதுக்கு முன்னாடி செய்யற நம்ம இந்த பயிற்சிகளே வந்து நல்ல மேன்மையை கொடுக்குதுங்கிறது சொல்லணும்னு நினைச்சேன் ஐயா. அது பிராணாயாமத்துக்காக கண்டிப்பா அது வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த மூச்சு பயிற்சி செஞ்சுட்டு ஒரு தியானத்துல உட்காரும்போது அந்த நிலை வந்துட்டு கண்டிப்பா வேற ஒரு நாளைக்கு எடுத்துட்டு போகுது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு தியானத்தை பண்ணி பழகினவங்களுக்கும் இந்த மாதிரி மூச்சு பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு தியானத்துல உட்காரும்போது கண்டிப்பா அடுத்த நிலையை நமக்கு நல்லா உணர வைக்க முடியுது, உணர்ந்துக்க முடியுது. போன வகுப்புல ஐயா சொன்ன மாதிரி யோகத்துக்கு முன் யோகத்துக்கு பின்னு பிரிக்கிற மாதிரி சொன்னாரு இல்லையா? அது வந்துட்டு ரியல் லைஃப்லயே நாங்க வந்துட்டு உணர்ந்துட்டு இருக்கிறோம் அதை. ஏன்னா இந்த பயிற்சிகளுக்கு அப்புறமா உடல்லையும் சரி மனசுலயும் சரி நல்ல முன்னேற்றங்களை நாங்க வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். ஈவன் மெடிக்கலா கூட சொல்றேன் நான். ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும், அந்த கிட்னி எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, இடது கிட்னி. இது குழுவில் எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காக தான் நான் இங்க பதிவு செய்யறேன். உங்ககிட்ட நான் இன்னும் சொல்லலை, அதனால சரி இதுல வந்துட்டு உங்ககிட்ட நேரடியா இதுல சொல்லலான்ட்டான். என்னன்னா எனக்கு இடது கிட்னி வந்து ஃபுல்லா பாதிக்கப்பட்டதா இருந்தது. 16% தான் இடது கிட்னி வந்து வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டாங்க. வலது கிட்னி வேலை செஞ்சுட்டு இருந்தது.
இதனால பாத்தீங்கன்னா கிரியேட்டின் லெவல் வந்து அதிகமா இருக்கும். இந்த இது வந்துட்டு நான் உங்ககிட்ட வந்துட்டு யோகம் வந்துட்டு ஒரு 9 மாசமா கத்துக்கிட்டு இருக்கோம். படிப்படியா பார்த்துட்டு நடுவுல ஒரு வாட்டி நான் கிரியேட்டின் செக் பண்ணேன். அது வந்துட்டு 0.7ல இருந்து 1.2 வரைக்கும் இருக்கணும். ஆனா எனக்கு பாத்தீங்கன்னா நான் இந்த யோகத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1.4 வரைக்கும் போயிருக்கும். இந்த வகுப்பு தொடங்கிட்டு நான் நடுவுல ஒரு வாட்டி செக் பண்ணேன். அந்த சர்டன் லிமிட்ல 1.2 வரைக்கும் இருக்கணும். அந்த லிமிட்டுக்கு வந்தது. நான் முந்தானேத்தோ என்னவோ கடைசியா செக் பண்ணேன். நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. அது உங்ககிட்ட சொல்லணும்னு அது இந்த குழுல எல்லாருக்கும் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா ஸ்ரீ குருவே நம்ம என்னன்னா இது நீங்க சொன்ன மாதிரி செய்ய ஆரம்பிக்கும் பொழுதும் செய்யும் பொழுதும் நாளைக்கு பாத்துக்கலாம்னு இன்னொன்னு அவங்களுக்கு இருக்கிற அந்த உடல் வலியோ இல்ல அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளோ டக்குன்னு தீர்ந்த மாதிரி சிலருக்கு தெரியாது. ஆரம்பிச்ச கொஞ்ச காலத்திலேயே ஒரு ரிசல்ட் எதிர்பார்த்துருவாங்க. அத கொஞ்சம் வெயிட் பண்ணணும்னு நான் சொல்றேன். சிலது வந்து அது பழக பழக வந்து அனுபவ ரீதியா தெரியும் பொழுது அந்த பொறுமையை இது பண்ணி சலிப்படையாம கொண்டு போகும்போது கண்டிப்பா ஒரு ரிசல்ட் உண்டு. இதுல கண்டிப்பா இது மேல எடுத்துட்டு போகுதுன்னு சொல்லிக்கணும் நான் சொல்றேன். ஸ்ரீ குருவே, அது 9 மாசத்துக்கு முன்னாடி அவர் வந்த அந்த நிலை நீங்க இப்ப 2 நாளுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணீங்களா? ஆமாய்யா, அது நான் வந்துட்டு பதிவு பண்ணணும்னு இருக்கேன். நம்ம குரூப்ல நான் அதை போடுறேன், அந்த ரிப்போர்ட்டவே போடுறேன். ஏன்னா மத்தவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்குங்கிறதுக்காக சொல்றேன் நான் இது. கண்டிப்பா அடுத்தோட நான் அதை பகிர்றேன். சொல்லுங்க. இல்ல நீங்க பகிருங்க. ஏன்னா இதுதான் நமக்கான அந்த ப்ரூஃப். ஒரு கலையை நாம பழகுறோம் பொழுது என்ன மாதிரியான உடல்நிலை, என்ன மாதிரியான விளைவுகள் நமக்குள்ள இருந்தது, அது எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணி வைக்கணும். குருதேவர் இருக்கிற காலத்திலேயே சொல்லுவாரு, இந்த மாதிரி கிட்ட கத்துன்னு வரவங்க முன்னாடி அந்த ரிப்போர்ட்டையும் அந்த டயக்னைஸ் பண்ண ரிப்போர்ட்டையும் இந்த ஆசனங்கள் சொல்லி கொடுத்த அப்புறம் அந்த வளர்ச்சி அந்த ரிப்போர்ட்டையும் வைங்க. இதெல்லாம் எதிர்காலத்துக்கு நமக்கு ஒரு சங்கதிகளுக்கு இது உதவுன்ற மாதிரி அவரு மணிகண்டன் வந்து அவர் வந்து இந்த கலையை ஏன் அந்த டிஃபரன்ஸ் அவருக்கு வந்துருக்குது அப்படின்னா இந்த கலையா அந்த அளவுக்கு அவர் வைராக்கியமா தினந்தோறும் அந்த பழகிறது தான். அதை நம்ம பழகும் பொழுதுதான் அதனுடைய பலன்களை உணர முடியும். இன்னொரு விஷயம் அவர் சொன்ன மாதிரி அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். உடனே எல்லாமே நடந்துடும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அது பொறுமையா நம்ம அந்த கலையை நம்ம பழகும் போது நிச்சயமா அது ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க. எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஏன்னா இது நாமளும் இன்னைக்கு நம்மளோட குருதேவர் நேத்து கண்டுபிடிச்ச கலை இல்லை. 10,10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்பவே பழமை வாய்ந்ததுன்றாங்க. இன்னைக்கு இதை கண்டுபிடிச்சாங்க. எவ்வளவு சிரத்தையோட கண்டுபிடிச்சாங்க. ஒரு உறுப்புகளையும் ஒரு உடம்புல ஒரு அணுவையும் அவங்க பரிசோதனை பண்ணி கண்டுபிடிச்சு கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு கலை. மகரிஷி வியாசர் சொல்ற மாதிரி விஞ்ஞானத்தோட கூடிய இந்த ஞானம். இது முழுக்க அறிவியல் விஞ்ஞானம். இதை யோகாசனம் பண்றவங்கள ஒழுங்கா இதை பண்றவங்கள பிராணாயாமம் யோகாசனங்கள் பண்றவங்களுடைய உடல் உறுப்புகளை எடுத்துட்டு போய் பரிசோதனை பண்ணாங்கன்னா அந்த விஞ்ஞான கருவிகளை வியப்பணும். அது உண்மைதான். அது இல்லாம அவர் சொன்ன மாதிரி இதுக்கு பிராணாயாம அளவுக்கு எல்லாம் நாம போய் பார்க்கணும்ல. நம்ம சாதாரணமா நாடி சுத்தி பண்ணும் போதே நமக்கு அந்த முன்னேற்றம், மனதளவுல வர அந்த முன்னேற்றம், எண்ணங்கள்ல வர அந்த தெளிவு, இது எல்லாத்தையும் நம்ம பிரத்யட்சமா பார்க்கலாம். இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலை. வாழ்த்துக்கள் பண்ணிக்கிட்டேன். நன்றி. ஸ்ரீ குருவே நம. வகுப்பை இதோட நம்ம நிறைவு செய்துக்கலாம். அடுத்த வகுப்புல நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். பிரம்ம வித்தையான இந்த யோக நெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அஞ்ஞானம் விலகட்டும், மெய்ஞானம் மலரட்டும், அன்பு தழைக்கட்டும், உலகம் சொர்க்கமாகட்டும். ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம, ஸ்ரீ குருவே நம.